5 steps to manage PCOS hair loss in 90 days. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா PCOS இருக்கிறவங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி அதுக்கான 5 ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்கள் 90 டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது 3 months ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ PCOS, தைராய்டு இல்லைனா ஏதோ ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் லெவல் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பாடியில் சிம்டம்ஸ்லாம் வந்து வருது. ஸோ ஹேர் லாஸ் அப்படின்றது PCOS, தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மேஜரான ஒரு சிம்டம் தான். ஸோ தைராய்டாக இருந்தாலும் சரி, PCOS யாராக இருந்தாலும் சரி, இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். பொதுவாக ஹேர் லாஸ் ஆகிறவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஹேர் லாஸ்க்குலாம் நிறைய பேர் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஹேர் லாஸ் எதனால் ஆகுது அப்படின்னா, PCOS, தைராய்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, மேலுக்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கும், அது ஃபீமேலுக்கு, பெண்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கல்ஸை வந்து அதனுடைய க்ரோத்தை வந்து அது ஸ்டாப் பண்ணுது. அதனால தான் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேல் ஆண்ட்ரோஜன்ற ஹார்மோனை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஹேர் லாஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இதை 90 days 3 months நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 10 to 15 milligram ஜிங்க் எடுத்துக்கணும். ஜிங்க்குன்ற ஒரு எசென்ஷியலான ஒரு சப்ளிமெண்ட் PCOS, தைராய்டு எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு சப்ளிமெண்ட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 to 15 milligram ஆவது எடுத்துக்கணும். ஸோ ஜிங்க்கு வந்து டேப்லெட் ஃபார்மில், கேப்சியூல் ஃபார்ம்லலாம் நிறைய கிடைக்கிது. ஒரு நல்ல குவாலிட்டியான ஜிங்க், அதாவது ஜிங்க் பிகோலினேட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஜிங்க் பிகோலினேட். அது டேப்லெட் ஃபார்ம், கேப்சூல் ஃபார்ம்லலாம் கிடைக்கிது. அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஜிங்க் எடுத்துக்கிறதுனால வந்து பெரிய பாடிக்கு வந்து இது டேமேஜ்லாம் இது ப்ரொடியூஸ் ஆகாது. ஜிங்க் டேப்லெட் எல்லாருக்கும் கொடுக்கறது தான். நார்மலாக சத்து குறைவாக இருந்தால் கூட டாக்டர்ஸ் வந்து ஜிங்க் டேப்லெட் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஒன், ஒரு நாளைக்கு 30 to 35 gram ஃபைபர் எடுத்துக்கணும். அதாவது நார் சத்துன்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்துக்கணும். ஹை ஃபைபரான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணும். அதாவது சில தானியங்கள், அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா ஃபைபர் இருக்கும். அதாவது வெஜிடபிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெண்டைக்காய், அதிலலாம் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும். நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கணும். டெய்லி 30 to 35 gram எடுத்துக்கணும். தேர்ட் ஒன், ஒமேகா 3 ஃபேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆடியோஸில். ஒமேகா 3 ஃபேட்ஸ் எதில் இருக்கும்னா, ஃபேட்டியான ஃபிஷ்ஷில், நல்லா கொழுப்பாக உள்ள மீன்கள்லாம் இருக்கும். ஒரு வீக்குக்கு நம்ம 2 இல்லைனா 3 தடவை வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஒமேகா ஃபேட்டியான ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் நிறையா ஒமேகா 3 ஃபேட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக பார்த்தோம்னா, பாலிஃபீனால் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இந்த பாலிஃபீனால் எதுலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீயில் இருக்கும், டார்க் சாக்லேட் இருக்கும். ஆல்ரெடி டார்க் சாக்லேட்டோட யூஸஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆலிவ்ஸ் இருக்குது இல்லையா, ஆலிவ்ஸ், பீன்ஸ், இதிலலாம் வந்து இந்த பாலிஃபீனால் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை அதிகமாக எடுத்துக்கணும். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், ஸ்லோ வெயிட்டடான ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். அதாவது வெயிட் கேரி பண்ணி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் இருக்கும். ஜிம்ஸ்லாம் நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் தான் இருக்கணும். நம்ம அதை வந்து ஒழுங்காக நம்ம ட்ரெயினர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். ஒரு வீக்குக்கு 3 to 4 times ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப ஹெவியாக, ரொம்ப வெயிட்டடான எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய வெயிட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்லோவாக ஒரு வெயிட்டை கேரி பண்ணி என்ன ஒர்க் அவுட் பண்ணலாமோ அந்த ஒர்க் அவுட்டை நம்ம பண்ணணும். ஒரு வீக்குக்கு 3 to 4 times பண்ணணும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸுமே வந்து நியூட்ரிஷனிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ண ஒரு ஸ்டெப்ஸ். இது வந்து PCOD பேஷண்ட் வந்து நிறையா பேஷண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ரிகவர் ஆகியிருக்காங்க. இந்த ஹேர் லாஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை 90 daysக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.